लोला नंदलाला जय मुरली लोला नंदलाला गोपाला राधा लोला केशव माधव जनार्दना केशव माधव जनार्दना वनमाला वृंदावन पाला वनमाला वृंदावन पाला मुरली लोला नंदलाला जय मुरली लोला नंदलाला गोपाला राधा लोला गोपाला राधा लोला. हरे कृष्णा माताजी. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஒரு ஸ்லோகா சொல்லலாம்? கண்டிப்பா சொல்லலாம். வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு யாரெல்லாம் இதுல கலந்துனீங்க? ரெசிடேஷன்ல யாரார் கலந்துக்கினீங்க இன்னைக்கு? ஏகாதசி மாதாஜி மகாலட்சுமி. ஓகே, நீங்க கலந்துனீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உள்ளே லாஸ்ட் வரைக்கும் இருந்தோம் மாதாஜி எனக்கு. ஓகே ஓகே. ஆனா நான் சொல்லல, கூட புக் வச்சிட்டு அப்படியே அவங்க சொல்லத அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கினே படிச்சிட்டு இருந்தோம். தெரிஞ்ச ஸ்லோகம் வரைக்கும் அப்படியே படிச்சிட்டு இருந்தோம். ஓகே, நல்லா இருந்தது மாதாஜி. இன்னைக்கு சூப்பரா இருந்தது, ரொம்ப மனசு திருப்தியா இருந்துச்சு. ஓகே ஓகே. ஏகாதசி பாஸ்டிங் இருக்கிறோம் மாதாஜி. நாங்க பசங்க 2 சைல்டு. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. பகவான் உங்களுக்கு எல்லா இதுவும் கொடுக்கட்டும், நிம்மதியும் நிம்மதி கொடுக்கட்டும். சோ அது என்னுடைய பிரார்த்தனை. மாதாஜி டாக்டர் ஒன் ஸ்லோகம் சொல்லலாம் சொல்லலாம். இன்னொரு 3 மினிட்ஸ் இருக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. My name is R Prerana. Okay. Hare Krishna. R Prerana. R Prerana. Mataji, can I say one sloka? Yes yes. Prerana Mataji, நீங்க சொல்லலாம். ஸ்லோகா சொல்லலாம். अनन्याश्चिन्तयन्तो माये जना पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. पवित्राणाय साधु सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज हम ता सर्व पापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः. இது 18th சாப்டர்ல வர ஸ்லோகம் தானே இது? the last ஸ்லோகம் வந்து எங்க இருந்து எடுத்தீங்க? Yes மாதாஜி. 18th சாப்டர் இல்ல? மாதாஜி புக் இருக்கு மாதாஜி. 3 books 4 இருக்கு. 3 இங்கிலீஷ் 1 தமிழ் இருக்கு. Okay, very nice. How old are you? 10 years மாதாஜி. I can't see your face, but very nice. ஜாஸ்தி ஸ்லோக சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மேம் ஒரு டவுட் மேம். கண்டிப்பா சொல்லலாம், கேக்கலாம் மேம். குயிஸோட क्वेश्चंस வரப்ப வந்து அது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கே மேம். நீங்க சப்ஜெக்ட் இது எடுக்க அது ரிலேட்டடா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு மேம். நீங்க FAQs-ஐயும் கவர் பண்ணணும். நான் வந்து the flow of ஒரு சாப்டர் எல்லா ஸ்லோகமும் நம்ம பார்க்கிறது இல்லைங்களா? So you need to see the overview. அந்த quiz related எல்லாம் நீங்க FAQs-ல வந்து கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. I will be able to help you. அந்த FAQs அந்த क्वेश्चन பார்த்து நம்ம படிச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து அது ஆன்சர் கொடுக்கிற மாதிரி இருக்குமா மேம்? நீங்க FAQs வாக் த்ரூ பண்ணுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுல எல்லாமே என்டையர் சாப்டர் கவர் பண்ணிருப்பாங்க. நான் வந்து அந்த ஹைலைட்ஸா இருக்கிற அந்த ஏதாவது மெயின் ஸ்லோகம்ஸ் எல்லாம் வந்து நான் கவர் பண்ணுவேன் நான். ஏன்னா இப்ப ஒரு சாப்டர்ல 40 ஸ்லோகம் 50 ஸ்லோகம் எல்லாம் இருக்கும் இல்லீங்களா? நம்ம எடுக்கிற அந்த 1 hourல வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியாது இல்லீங்களா? இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம்ஸ் மாத்திரமே கவர் பண்ணுவோம் நம்ம. ஓகே நீங்க கண்டிப்பா எனக்கும் மேம் एक्चुअली அந்த FAQs क्वेश्चंस வந்து தமிழ்ல வந்து கிடைக்காதா மேம்? இனிமே தான் கன்வர்ட் பண்ணனும் அது. இப்ப நான் குவிஸ் வந்து இந்த உங்களுடைய பேட்ச் ஆன பிறகு நாங்க உட்கார்ந்து எல்லாம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும். சோ இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்லைட்ஸ் தான் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் நானு. சோ அது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்ஸ் ஆகுது மேம். தமிழ்ல இப்ப நம்ம பேசுறப்ப தமிழ் ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? சில சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் அதுக்கு ஆன்சர் கொடுக்கிறது டவுட்ஸ் வருது மேம்.
ஓகே, உங்களுக்கு இங்கிலீஷ் பிபிடிஸ் வேணும்னா கூட உங்களுக்கு அங்கேயே நான் கொடுத்த ஒரு லிங்க் கொடுத்துறீங்களா உங்களுக்கு? So, அந்த லிங்க்ல பாத்தீங்கன்னா மேல வந்து எல்லாம் ஒரு சாப்டருக்கும் இங்கிலீஷ்ல லிங்க் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் லிங்க்ஸ் எல்லா டீடைல்ஸும் கிடைக்கும். சோ நீங்க அப்ப இங்கிலீஷும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கலாம் நீங்க, if you are okay with மேம். அப்புறம் நேத்து ஒரு ரெக்கார்ட் போட்டுட்டு இருந்தீங்களா? ரெக்கார்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது மேம். 2 டேஸ் என்னால வந்து நெட்வொர்க் இஷ்யூஸ்னால கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியல. பட் நேத்து வீடியோ லிங்க் இன்னைக்கு லிங்க் அனுப்பிச்சிருந்தீங்க இல்லையா, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது மேம். ஓகே, எல்லா க்ளோரிஸும் கிருஷ்ணா. ஓகே, Thank you மேம். thank you. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் தான் மேம் நான் அட்டெண்ட் பண்ணல. அது என்ன சாப்டர் நடந்தது என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல மேம். ஓகே, எல்லா இது லிங்க்ஸும் வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன் இதுல வாட்ஸ்அப் குரூப்ல. நீங்க ஒரு லிங்கா யூடியூப் லிங்க் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் சாப்டர் மாத்திரம் ராதிகா மாதாஜி அப்லோட் பண்ணுவாங்க. மேபி நாளைக்கு ஷீ இஸ் ஒர்க்கிங் ஆக்சுவலி. சோ ஷி ஹாஸ் டு சப்போர்ட். இது ஒரு எக்ஸ்ட்ரா இதுதான் உங்களுக்கு. சோ அதனால வந்து ஷி ஹஸ் ரெக்கார்டட். ஃபர்ஸ்ட் டே ஐ டிடன்ட் ரெக்கார்ட். அதனால வந்து அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. சோ கொஞ்சம் டைம் கொடுங்க, நாளைக்கு பண்ணுவாங்க. செகண்ட், தேர்ட் வந்து 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். ஏன்னா 2 ஸ்லாட் ஆயிடுச்சு அது, அதனால 2 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் நானு. தேர்ட் ஒன்னு, ஃபோர்த் சிங்கிள் வீடியோ தான், ஃபிஃப்த்தும் சிங்கிள் வீடியோ தான் அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க பாக்கலாம். அதுல Q&A மாத்திரம் ரொம்ப நல்லா பண்றீங்க மேம். நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு. கடவுளோட கிருபை. ஓகே, எல்லாமே கடவுளுக்கு சேர்ந்ததுதான். நான் எதுவுமே இங்க பண்றது கிடையாது. எல்லாமே அவருடைய செயல். அது என்னது ஒண்ணுமே இல்லைங்க. எனக்கு முதல்ல வந்துட்டு எனக்கு இந்த தமிழோட குரூப் கிடைக்கவே இல்ல. அதனால ஹிந்தில போட்டிருந்தது. அப்போ நேத்திக்கு நைட்டு அந்த பகவத்கீதா ரெசிடேஷனுக்காக போன் பண்ணிருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டப்போ இந்த தமிழோட குரூப் லிங்க் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. சோ நான் அதுல இருந்து நேத்திக்கு ஜாயின் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து இன்வைட் எதுவும் வரல. சோ அதனால எனக்கு அந்த நீங்க அனுப்பின மாடியூல்ஸ் அதெல்லாம் எதுவுமே எனக்கு ரிசீவ் ஆகல. ஏன்னா நான் அந்த குரூப்ல இல்லாததுனால. ஓகே, நீங்க ஒரு எனக்குன்னா இல்லன்னா ராதிகா மாதாஜிக்குன்னா ஒரு சாட் பண்ணுங்க. சோ தட் நாங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இன்வைட் லிங்க் அனுப்புறோம். என்னோட நம்பர் நான் இந்த சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். இப்போ போட்டிருக்கீங்க. அதான் கல்யாணி கணேஷா டிவோட்டி? கல்யாணி கணேசன். ஆமா, நோ ப்ராப்ளம். நாங்க ஆட் பண்ணிடுறோம். நீங்க ஆட் பண்ணிடுங்க. சோ தட் எனக்கு அந்த மாடியூல்ஸ் நீங்க என்ன அனுப்பினீங்களோ அது கொஞ்சம் ரீஃபார்வர்ட் மட்டும் பண்ணினா நல்லா இருக்கும். ஓகே ஓகே, உங்களுக்கு மாத்திரமே அனுப்பி விட்டுறேன். ஓ ஓகே, தட் will also do. ஏன்னா மறுபடியும் சேம் திங் will be again அந்த குரூப்ல வந்து ரிப்பீட் ஆயிடும் இல்லைங்களா, அதனால. ஆமா, ஏன்னா எனக்கு இன்னொன்னு என்னன்னா இன்னைக்கு 9th சாப்டர் நாங்க ரிசைட் பண்ணிருந்தோம். ரொம்ப ஹாப்பியா இருந்தது மேம் அது ரிசைட் பண்ணி இது பண்றதுல. Thank you for the opportunity. ஓகே ஓகே, ஆக்சுவலி எல்லாம் இவங்க இஸ்கான் மேங்களூர் பிரசிடென்ட் இவர் நாம நிமிஷா தாஸ் அவருக்கு சேர்ந்தது இது. இந்த இதை ஆர்கனைஸ் பண்ணதெல்லாம் அவரு தான். So all credit goes to him. So all operational things, everything he is only handling. ஓகேங்களா? நன்றி, அவருக்கு சேர்ந்தது எல்லாமே. ஓகே, ஸோ நாம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரே ஒரு பஜன்ஸ் சொல்லுமா, சொல்லு. जय हरि कृष्णा गोवर्धन गिरिधारी। जय हरि कृष्णा गोवर्धन गिरिधारी। राधा मोहन राधा जीवन, राधा मोहन राधा जीवन, मंजुल कुंज विहारी। जय मंजुल कुंज विहारी। जय हरि कृष्णा गोवर्धन गिरिधारी। ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நல்ல சமத்தா பாடின. வெரி நைஸ், வெரி நைஸ். Thank you மாதாஜி. Thank you, வெல்கம். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம 6th சாப்டர் பார்க்க போறோம். தியான யோகா, அதாவது மெடிடேஷன்.
ஸோ நேற்று வரைக்கும் நம்ம வந்து கர்ம யோகால ஞான கர்ம யோகா பார்த்தோம், நம்ம சந்நியாச கர்ம சந்நியாச யோகா பார்த்தோம். அதிலே கண்டினியூவேஷன் வந்து ஒரு சந்நியாசி இது வந்து எப்படின்னா தியானத்துலதான் அவங்க வந்து இது மென்மேலும் அவங்க மூழ்கி அதாவது இறையடியை சேர்றதுக்கான ஒரு ப்ரொசீஜர் அது. ஸோ இதுல வந்து மெடிடேஷன் வந்து ஒரு பார்ட்டு, இன்னொன்னு அஷ்டாங்க யோகா அதாவது பிசிக்கல் எக்ஸசைசஸ். ஸோ நம்ம இந்த பதாஞ்சலி எக்ஸசைசஸ் அதெல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, அஷ்டாங்க யோகா. ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ அந்த எக்ஸசைசஸ் யோகான்னா என்ன, நேத்து வரைக்கும் கூட உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். யோகான்னா என்னன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இது வந்து அஷ்டாங்க யோகா, இங்க கொடுத்துருக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே. ஸோ அதாவது பாடி எக்ஸசைசஸ் ரிலேட்டட். ஸோ இதுலயே வந்து அவங்க வந்து புலனடக்கம் இதெல்லாம் பண்ற அந்த எக்ஸசைசஸ் எல்லாம் உண்டு. ஸோ பட் இது கொஞ்சம் கஷ்டமான பார்ட். ஸோ யோகானா பேலன்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் பாடி அண்ட் மைண்ட்னு சொல்லி கொடுத்தீங்க. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் அ கனெக்ட் டு காட், அதாவது லிங்க் டு காட். ஸோ நம்ம வந்து மைண்டையும் பாடி எல்லாத்தையுமே அதாவது தாட்ஸ், அதாவது சென்ஸ் ஆர்கன்ஸ், மைண்ட் அண்ட் பாடி எல்லாம் ஒரு நிலைப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கலா நம்ம வந்து கண்ட்ரோலிங் த சென்சஸ், அந்த இது பாடியை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறோம், அதாவது தாட்ஸ் வைஸ் எல்லாத்துலயுமே. ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆகும்னாக்கா நம்ம வந்து வில் பி ரீச்சிங் டுவர்ட்ஸ் த ஸ்பிரிச்சுவல் பாத். ஸோ தட் இஸ் த பாத் டு லிங்க் டு த காட் ஆக்சுவலி. ஸோ யார் ஒருவர் வந்து புலனை வந்து அடக்காம, ஸோ தாட்ஸ் ப்ராசஸை வந்து கண்ட்ரோல் பண்ணாம ஸோ போறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பாத் வந்து இட் வில் பி லேட் ஆக்சுவலி. இட் வில் டேக் டைம் அன்டில் அந்த பர்டிகுலர் ஸ்டெபிலிட்டி பாயிண்ட் வர வரைக்குமே அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து யோகா வந்து பாடியில அஷ்டாங்க யோகா. இது இந்த தியான யோகத்துல வந்து நம்ம வந்து பார்க்க போறது வந்து ஸோ மேஜரா வந்து 3 டைப்ஸ் ஆஃப் யோகா தான் இருக்கிறது. கர்ம யோகா, ஞான யோகா அண்ட் பக்தி யோகா. ஆனா இதுல வந்து இன்டர்னலா அந்த ஸ்மால் யோகா டைப்ஸ் வந்து தியான யோகா இதெல்லாம் வரும், புத்தி யோகா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து வரும். ஸோ அப்ப அந்த டெஃபினிஷன்ஸ் மாத்திரம் தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து அஷ்டாங்க யோகா மீன்ஸ் அஷ்ட மீன்ஸ் 8. ஸோ 8 ஃபோல்டு சிஸ்டம், அதாவது அஷ்டாங்க யோகம்னா 8 ஃபோல்ட் மெக்கானிசம் சிஸ்டம். ஸோ அந்த 8 ஃபோல்டு என்னன்றது நம்ம இங்க பார்ப்போம் இப்போ. ஸோ 8 அஷ்டாங்க யோகா மீன்ஸ் 8 இது இணைப்பு ஆக்சுவலி. ஸோ இதுதான் இந்த சமாதி. உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சமாதினா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஃபிக்ஸிங் த ஒண்ணுக்கு மேல வந்து ஃபிக்ஸ் பண்றது, மைண்ட் வில் பி ஃபிக்ஸ் டு சம்திங். ஸோ அதுதான் வந்து சமாதியான நிலை ஆக்சுவலி. ஸோ நம்ம கடவுள் மேல பண்ற, அதாவது நான் கிருஷ்ணன் மேல தியானம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நான் பண்ற அந்த கண்டினியூஸ் எப்பவுமே என்னோட தாட் ப்ராசஸ்ல கிருஷ்ணனை பத்தி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த யோக நிலையதான் வந்து சமாதின்னு சொல்லுவாங்க. ஸோ இணைதல், இன்டகிரேஷன், ஆல்வேஸ் இன்டகிரேஷன் யூனியன். ஸோ கடவுளோட நம்ம எப்பவுமே வந்து தாட் ப்ராசஸையும் மனசு எல்லாமே வந்து அவர் மேல லயித்து இருக்கிறது வந்து சமாதியான நிலை. அந்த நிலை வர்றதுக்கு வந்து அதிகமான பக்தியும் அதாவது அன்கண்டிஷனல் சரண்டரும் இருக்கணும். அது நம்ம இந்த லெவல் ஆஃப் சரண்டர் வச்சுதான் நம்ம அந்த நிலையை எவ்வளவு தூரத்துக்கு அடைஞ்சிருக்கோன்றது வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த 8 வகையானது என்ன இருக்கு இந்த அஷ்டாங்க யோகத்துல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சமாதி, ரெண்டாவது வந்து யமாஸ். யமான்றது வந்து எக்ஸ்டர்னல் டிசிப்ளின்னா வெளிப்புற கட்டுப்பாடுகள். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா வெளிப்புற கட்டுப்பாடுகள்னா எது ரிலேட்டடா இருக்கும்ட்டு? வெளிப்புறம் நம்ம பாடியில என்ன வெளிப்புறம் என்ன, நம்ம என்ன இது தெரியுது பேசுறது. So these are all the actions. 5 senses மாதாஜி. 5 senses. So வெளிப்புற கட்டுப்பாடுகள், அதாவது கண்ணால் பார்ப்பதும், அதாவது பேசுறது, அதாவது பேசுறதுலயும் ஒரு தூய்மை இருக்கணும். சோ அந்த மாதிரி பியூரிட்டி மெயின்டைன் பண்றது வந்து வெளிப்புற கட்டுப்பாடுகள். இன்டர்னல் வந்து நியமானது வந்து உள்புற கட்டுப்பாடுகள் வந்து தாட் ப்ராசஸ். ஸோ நம்ம திங்கிங் எபிலிட்டி, நம்ம வந்து தியானம் பண்ணும்போது கூட நம்ம உடம்பு கண்ணெல்லாம் மூடி வெளியே உலகத்துக்கு பாக்குறதுக்கு வந்து நம்ம ஏதோ ஃபுல் தியானம் பண்ற மாதிரி தான் இருக்கும். இனிஷியல் ஃபேஸ்ல எல்லாருக்குமே இது நடக்கும்.
போக போகதான் நம்மளுடைய தியானத்தினுடைய லெவல் வந்து சேஞ்ச் ஆகும். எந்த அளவுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஃபெய்த் வச்சுட்டு நீங்க மூவ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரிதான் நமக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த உட்புறம் அதெல்லாம் எப்படின்னாக்கா நாம மனதை அடக்கக்கூடிய அந்த தன்மை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், அதாவது ஏறிட்டே போகணும். அப்பதான் வந்து அந்த உள்புற கட்டுப்பாடுகள் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அது ஒரு யோக பயிற்சி தான். ஆசனம் சொல்லுங்க மேம். அந்த யோகா வந்து சன்னியாசி யோகா, கர்ம யோகா, அந்த எல்லா யோகாவோட ஹெட்லைன் மட்டும் ஒரு தடவை சொல்லிட்டு சிம்பிளா அதோட ஒரு மீனிங் மட்டும் சொல்லுங்க மேம். ஓகே, நான் கடைசியில சொல்றேன். இப்ப இந்த சாப்டர் முடிச்சிட்டு நான் ஒரு யோகாவை பத்தி நான் கண்டிப்பா சொல்றேன் மேம். தேங்க்யூ மாதாஜி. சரி, யமா மீன்ஸ் வெளிப்புற கட்டுப்பாடுகள். அதுல 5 டைப்ஸ் இருக்கு ஆக்சுவலி. இன் டீடைலா நான் வந்து உங்களுக்கு சொல்லும் போது சொல்றேன். நானு இது வந்து 5 டைப்ஸ் இருக்கு. அதாவது 5 டைப்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து நான் வயலன்ஸ், அதாவது பேசுறதுல வந்து நம்ம வந்து அஹிம்சைய வந்து யாரையுமே ஹார்ம் பண்ணக்கூடாது, யார் பேச்சுல கூட நம்ம வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, நிஜமா இருக்கணும், அதாவது ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்கணும், இன்னொருத்தர் திருடக்கூடாது நம்ம. அப்புறம் வந்து சாஸ்டிட்டி, அதுல மார்ஷியல் ஃபெடிலிட்டின்னு சொல்றாங்க, அதாவது செக்ஷுவல் ரெஸ்ட்ரெயின்ட், அதாவது பிசிக்கலி வெளிப்புறமா தெரியறதெல்லாம் இதெல்லாம் அதை பத்தி சொல்றாங்க. நான் பொசசிவ்னஸ், அதாவது எனக்கே இது உடையது அப்படிங்கிறது, உரிமை கொண்டாடுறது நிறைய. ஸோ அந்த தன்மை இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு இது விட்டு கொடுக்குற அந்த தன்மையெல்லாம் வரணும். ஸோ இதெல்லாம் வந்து வெளிப்புறமா நடக்கிற தெரியற அந்த இது வந்து அதுதான் வந்து யமான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து உள்புறம் வந்து திங்க், மைண்டு, பாடி இதெல்லாம் வந்து இட் ஷுட் பி பியூரா இருக்கணும். ஸோ இட் ஷுட் பி பை நம்ம தாட் ப்ராசஸ் எல்லாம் வந்து பியூரிட்டி இருந்தால் தான் அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் ஆக்சுவலி. ஸோ கடவுள் மேல வந்து பக்தி இருக்கிறது, இதெல்லாம் வந்து எப்பயுமே சேஞ்ச் ஆகும், எப்பயுமே ஸ்திரத்தன்மையோட இருக்கிறது. ஸோ நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் வந்து யாருக்கும் வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு செய்கைகள் எல்லாம் வந்து நியமால வருது ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வந்து ஆசனங்கள். இதுதான் வந்து நம்ம எல்லாருமே வெளியில போயிட்டு யோகா கிளாஸ்ல கத்துக்கிறோமே அந்த ப்ரொசீஜர்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆசனாஸ், அமரும் விதங்கள், உட்கார்ந்து பண்றது, ஸோ போஸ்டர்ஸ் எல்லாம் செய்யறதுலாம் வந்து இந்த ஆசனங்கள். பிராணாயாமா, பிரீத்திங் எக்ஸசைசஸ், ஸோ அதுவும் யோகால தான் சொல்லி கொடுப்பாங்க. அந்த இது வந்து பிராணாயாமா. இது வந்து பிரத்யகாரா, பலனின்ப பொருள்கள் இருந்து விலகுதல், அதாவது நமக்கு ஒரு செயல்னால வர இன்பத்துல வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி டைப்பான இதுல இருந்து நம்ம வந்து வெளியே வர்றது. தாரணா, மனதை ஒருமுகப்படுத்துதல், அதாவது போக்கசிங், அதாவது கட்டுப்படுத்துதல், மனதை கட்டுப்படுத்துதல். தியானம் வந்து மெடிடேஷன். ஸோ இத்தனை இது வந்து நமக்கு வந்து 8-fold அஷ்டாங்க யோகான்னு சொல்றது இதுதான். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யோகா. இந்த அஷ்டாங்க யோகால வந்து என்னென்ன நிலைகள், 8 நிலைகள் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வரலாம். நாங்க எழுதும்போது வரல, பட் ஐ டோன்ட் நோ என்னன்னா இப்பெல்லாம் வந்து அப்கிரேடேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ வி நீட் டு செக். ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 8-fold சிஸ்டம் என்ற ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஸோ இது வந்து அஷ்டாங்க யோகா. இப்போ வந்து நம்ம வந்து தியான இதுல வந்து நம்ம மெயினா பார்க்க போறது இந்த சாப்டர்ல தியான யோகா பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சமாதின்ற ஸ்டேட்டஸ் வந்து நேத்து நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ இந்த பிசிக்கல் எக்ஸசைசஸ், அப்புறமா வந்து இன்டர்னல் டிசிப்ளின்ஸ், எக்ஸ்டர்னல் டிசிப்ளின், அதாவது வெளிப்புற கட்டுப்பாடுகள், உள்புற கட்டுப்பாடுகள், ஸோ மனதை அடக்குதல், பிராணாயாமா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிசிக்கலா வந்து பண்ற இதுதான். இதுல வந்து தியானம் வந்து நம்ம வந்து கண்ணை மூடிட்டு உட்காந்து மனதையும் எல்லா இதையும் உடலையும் எல்லா ஒரு தாட் ப்ராசஸ், சென்சஸ் எல்லாத்தையும் ஒரு விதமா கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு போற அந்த ப்ரொசீஜர் வந்து தியானம். அதை பத்தி விளக்குறது தான் இந்த பர்டிகுலர் சாப்டர் ஆக்சுவலி. அதுல செகண்ட் சாப்டர் வந்து செகண்ட் ஸ்லோகம் நம்ம பார்க்க போறது. எம் சந்நியாசம் இதி பிராஹுர் யோகம் தம் வித்தி பாண்டவா நாஹை அசன்யஸ்த சங்கல்போ யோகி பாவதி காஷ்சனா. ஸோ என்ன சொல்றேன், ரெனன்சியேஷன்னாலே நம்ம வந்து துறவி என்று தான் சொல்லுவோம். ஸோ துறவு போன்றது கூட ஒரு யோகம் தான்.
ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு ஃபேமிலி பர்சனா இருந்துட்டு நமக்கான கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிச்சு நம்ம பக்தி மார்க்கத்துல டிவோஷனல் சர்வீஸ்ல பண்ணா, அதே மாதிரிதான் துறவு கூட வந்து அவங்களும் வந்து கடவுள் மேல வந்து தியானம் பண்ணி தான் அவங்க வந்து ஒரு யோகி ஆறாங்க. அதுவும் அவங்க வந்து கடவுளோட வந்து பரமபதம் அடையிறதுதான், அதை பத்தி தான் அது சொல்றது. ஆனா நம்மளுடைய சுய புலன் திருப்திக்காக இச்சைகளை துறக்காதவன் வந்து எப்பவுமே யோகி ஆகவே முடியாது. அதாவது நம்ம மெட்டீரியல் டிசையர்ஸ், அதாவது சென்ஸ் கிராட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நம்ம புலன்களின் இச்சையை வந்து நம்ம வந்து துறக்கலைனாக்கா கண்டிப்பா நாம வந்து லைஃப்ல வந்து யோகி ஆக முடியாது. நம்மளால இந்த டிவோஷனல் சர்வீஸ்லயும் வந்து மேலும் மேல எலிவேட் ஆகவும் முடியாது. ஸோ அத சொல்ற ஸ்லோகம் இது, ஒன் ஆஃப் த ஸ்லோகம்ஸ். செகண்ட் ஸ்லோகம் வந்து உத்தராதே ஆத்மான் ஆத்மானம் அவஸ்யாதேத் ஆத்மைவ ஹே ஆத்மனோ பந்தூர் ஆத்மைவ ரிபுர் ஆத்மனஹ. சோ ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய மனதால எப்பவுமே உயர்த்திதான் உயர்வாதான் நினைக்கணும். எப்பவுமே நம்மள வந்து நம்மளே வந்து தாழ்த்தி எப்பவுமே நினைக்க கூடாது. என்னால இது முடியாது, நான் வந்து எனக்கு வந்து எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸ், இதெல்லாம் வந்து ஐ எம் வெரி மச் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இது வந்து கண்டிப்பா வந்து இருக்கவே இருக்கக்கூடாது ஒருத்தருக்கு லைஃப்ல. சோ மனிதன் தன் மனதாலேயே தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும், இழிவுபடுத்தி கொள்ள கூடாது. மனவே கட்டுண்ட ஆத்மாவின் நண்பனும் எதிரியும் ஆகிறது. சோ நீங்க ஒன்ஸ் உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல், அதாவது உங்களை தாழ்த்திக்கும் போது ஆப்வியஸ்லி உங்க கான்பிடன்ஸ் லெவல் வந்து கண்டிப்பா வந்து கம்மியாகும். அதனால என்ன ஆகுதுன்னாக்கா உங்களுக்கு வந்து மனமே நிறைய, அதாவது உங்களுக்கு நடக்கிற இந்த சூழ்நிலையே உங்களுக்கு ஒரு விரோதமா தான் தெரியும் உங்களுக்கு. சோ அதே வந்து உங்க மனசை வந்து நீங்க வந்து கான்பிடென்ட் லெவல்ல இவந்தோ அந்த இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து நமக்கு லாஸ் ஆகுற சுச்சுவேஷனா இருந்தா கூட நம்ம வந்து அந்த கான்பிடென்ட்டோட எடுத்துக்கிட்டு போகும்போது அந்த மனம் அந்த மனமே வந்து அந்த ஆத்மாவுக்கு வந்து ஒரு நண்பனாக தான் இருக்கும். அதை விளக்குற ஸ்லோகம் தான் இது. சோ எப்பவுமே லைஃப்ல நம்ம வந்து நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது. ஃபெய்த், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தன்னம்பிக்கையும் ஒருத்தருக்கு லைஃப்ல வந்து கண்டிப்பா அவசியம். சோ யாருமே தங்களை வந்து எப்பவுமே தாழ்த்தி கொள்ளவே கூடாது. அத சொல்ற ஸ்லோகம் இது. பந்தூர் ஆத்மான் ஆத்மனஸ் தஸ்ய ஏனாத்மா இவ ஏனாத்மனைவத்மான ஜீத ஹனாதனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேத்மாத்மைவ சத்ருவத். ஓகே, மனதை வென்றவனுக்கு வந்து மனமே வந்து ஒரு நல்ல நண்பன் ஆகிறது. அதே மனதை வந்து அவனோட கட்டுப்படுத்த முடியலனாக்கா அந்த மனமே அவனுக்கு பெரிய எதிரி ஆகிறது என்று சொல்ற ஒரு ஸ்லோகம் தான் இது. சோ ப்ரீவியஸ் ஸ்லோகமும் இதுக்கும் ரெண்டுத்துக்குமே இன்டர் ரிலேட்டட் ஸ்லோகம் தான். சோ யாருமே வந்து நம்ம வந்து மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இன்னொன்னு அதனால வந்து நமக்கு கான்பிடன்ஸ் வந்து நிறைய வரும். கான்பிடன்ஸ் இல்லைன்னாக்கா லைஃப்ல நம்ம வந்து வெற்றி தோல்வி வந்து எல்லாருக்குமே சகஜம்தான். ஒரு சூழ்நிலையில நமக்கு நிறையவே நல்லதெல்லாம் நடக்கும், ஒரு சூழ்நிலையில நமக்கு கஷ்டங்கள் கண்டிப்பா வரும். ஆனா இரண்டையுமே நம்ம வந்து சமமா எடுத்துட்டு போகணும். அப்பதான் வந்து நம்மளால லைஃப்ல வந்து பேலன்ஸ் பண்ணி மேலுக்கு வர முடியும். அத சொல்ற ஸ்லோகம் தான் இது. இந்த மனிதன் வந்து தன்னை வந்து அது எப்படின்னாக்கா அவனுடைய ஆக்டிவிட்டிஸ், எப்படி அவன் ரியாக்ட் பண்றான் அந்த சுச்சுவேஷனுக்கு. சோ அவன் வந்து நான் என்னால இந்த ஒரு சூழ்நிலையில வந்து நான் வந்து கான்பிடன்ஸே விடாம மேலுக்கு எடுத்துட்டு போகணும். எப்பவுமே நம்ம இழிவுபடுத்திக்க கூடாது. சோ அப்படி பண்ணாதான் வந்து மனம் வந்து இந்த ஆத்மாவுக்கு ஒரு நல்ல நண்பனாவே இருக்கும். இல்லைன்னாக்கா அதுவே வந்து ஒரு எதிரி ஆயிடும். அதாவது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மளால வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும். இல்லைன்னா அந்த சுச்சுவேஷனை நம்ம ரொம்ப அதாவது நம்மளே எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்றதே தெரியாது. எப்பவுமே ரெஸ்பாண்ட் பண்ணணும், ரியாக்ட் பண்ணக்கூடாது. அத சொல்ற ஸ்லோகம் தான் இது. நெக்ஸ்ட் வந்து ஜிதாத்மானஹ பிரசந்தஸ்ய பரமாத்மானா சமாஹித்ய ஹிதோஷ்ண சுக துக்கேஷு ததா மான பாமானயோ. சோ நமக்கு எப்படி சீதோஷ நிலைகள் எல்லாம் வேரி ஆகுதோ, அதாவது வேற வருது இல்லைங்களா. ஒரு சில காலம் மழைக்காலம் இருக்கும், சில டைம்ல வந்து வெயில் காலம், சில காலம் வந்து குளிர்காலம். சோ எல்லா காலத்துமே நாம வந்து ஒரு சமநிலையோட தான் போகணும். வெயில்ன்றதுனால கஷ்டப்படக்கூடாது, குளிர்ன்றதுனால அதுவும் கஷ்டப்படக்கூடாது. எல்லாத்துலயுமே சரி சமமா எடுத்துக்கிட்டு போகணும். சோ
சோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் மனதை, அதாவது யார் ஒருவன் வந்து மனதை வந்து ஸ்திரமாக்கி கான்பிடென்ட்டோட இருக்காங்களோ அவங்க வந்து பரமாத்மாவை ஏற்கனவே அடைய பெற்று விடுகின்றனர். அதாவது எஸ் எனக்கு, அதாவது கடவுளை வந்து அவங்களால ரியலைஸ் பண்ண செல்ஃப் ரியலைசேஷன் கண்டிப்பா அவங்களுக்கு வருது. அத்தகைய மனிதனுக்கு வந்து இன்பமும் துன்பமும் குளிரும் வெப்பமும் மான அவமானமும் எல்லாம் சமமே. சோ அவங்களுக்கு வந்து எல்லா சுச்சுவேஷன்ஸும் ஒரே மாதிரிதான் தோணும். அவங்களுக்கு வந்து அதை வந்து அனலைஸ் பண்ற சக்தி வந்து அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த சூழ்நிலையில நமக்கு நல்லது நடக்கலன்னா கூட அதுக்காக வந்து வருத்தப்பட மாட்டாங்க அவங்க. சோ இது நமக்கு கடவுள் கொடுத்தது, இதை வந்து நம்ம மேல எடுத்துட்டு போறது, எப்படி அதுல இருந்து வெளியே வர்றதுன்றது யோசிச்சு அவங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான மார்க்கத்தை தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க. மான அவமானம் எல்லாமே வந்து அவங்களுக்கு சமமா தான் நினைப்பாங்க. யார்கிட்டயும் அவங்க வந்து மரியாதையை வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க தன் வேலையை தான் பார்த்துட்டு எல்லார்கிட்டையும் அன்பு பாராட்டி மேல்மேலும் வளருவாங்க அவங்க. சோ அது சொல்ற ஸ்லோகம் இது. நெக்ஸ்ட் ஞான விஜ்ஞான தர்பாத்மா குதஸ்தோ விஜேந்திரேயः யுக்தேத்ய உச்சதே யோகி சாமா லாஷ்ராஸ்மா காஞ்சனஹ. சோ அந்த மாதிரி அவன் தன்னை தானே உணர்ந்த ஒரு ஆத்மா வந்து அவங்களுக்கு வந்து யோகி என்று சொல்லுவாங்க. அதாவது பெற்ற உணர்ந்த ஞானத்தால், அதாவது அவங்களுக்கு கடவுள்கிட்ட இருந்து ரியலைஸ் ஆயின அந்த ஞானத்தால, இன்டெலிஜென்ஸால முழு நிறைவு, அதுல அவங்க திருப்தி அடைவாங்க அவங்க. ஸோ தே வில் ஹேவ் எ செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும் அவங்களுக்கு. தன் உணர்வில் நிலை பெற்றவன் என்று கூறப்படுகிறார்கள். இவ்வாறு உன்னதமான நிலை பெற்றவன் தன்னடக்கம் கொண்டவனாக இருப்பான். அதாவது எப்பவுமே வந்து ஒரு பேலன்ஸ்டு பர்சனாவே இருப்பாங்க. தன்னடக்கம், யாரையுமே வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க அவங்க. தே வில் பி வெரி மச் காம் அண்ட் குவைட். அந்த மாதிரி அவங்களுடைய பார்வையில வந்து தங்கமும் கல்லு பாறை எல்லாமே சமமா தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த, அதாவது பேசிக்கலி இங்க பேராசை என்றது, ஆசைங்கிறதே அவங்க வந்து அறவை பற்ற வந்து அவங்க வந்து குறைச்சிருப்பாங்க, அதாவது முழுமையா குறைச்சிருப்பாங்க. அத சொல்ற ஸ்லோகம் இது. சமம் காயோ ஸ்ரீயோ கிரிவம் தார்யான்ய அச்சலம் ஸ்ரீதரஸ்ய அம்பிரேக்ஷய நாசிகாக்ரம் ஸ்வம் திதாஸ்தானாவா லோகையான். சோ ஒரு நேர்மையான நலம் நாடுவோர், நண்பர்கள், எதிரிகள், பொறாமை கொண்டோர், நல்லோர், தீயோர், வேற்றுமையற்றோர், நடுநிலை கொண்டோர் எல்லோரையும் சமமான மனதுடன் நடத்துவானேயானால் அவன் மேலும் முன்னேறியவனாவான் அப்படின்னு சொல்றாங்க. சோ யார் ஒருவன் வந்து ஆனஸ்டா இருக்கிறான், அதாவது நியாயம் நீதி இதெல்லாம் வந்து தெரிஞ்சவன் வந்து நண்பனையும் விரோதியும் கூட ஒரே மாதிரிதான் நடத்துவான். அவனுக்கு பொறாமையா பிடிச்சவங்கள கூட அவங்க வந்து ஒன்னாதான் நடத்துவாங்க. நல்ல அதாவது பாவம் பண்ணவங்களும் புண்ணியம் பண்ணவங்க எல்லாருமே சேர்த்து ஒன்னாதான் நடத்துவாங்க. அதாவது நல்லவங்க கெட்டவங்க அந்த மாதிரி எல்லாம் வேறுபாடெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க அவங்க. சோ அவங்களுக்கு எந்த வேற்றுமையுமே இருக்காது அவங்களுக்கு. எல்லாருமே சமமாதான் ஒரு ஜீவன். அவங்களும் ஒரு பரமாத்மானுடைய சொரூபம். அவங்களும் ஒரு ஆத்மா தான். அவங்க கிட்டயும் அவங்கள வந்து நம்ம பரமாத்மா ரூபத்துல இருந்து நம்ம பாக்குறோம்ன்ற அந்த மனசு வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அது இது 2 ஸ்லோகங்கள். சோ சுஷை தேசே பிரதிஷ்டாப்யா சிதரம் ஆசனம் ஆத்மானஹ நாத்திய உச்சரித்தம் நாத்தி நிஷாம் சைலக்ஞா குஷோத்ரம். சோ யார் ஒருவன் வந்து யோகத்தை எப்படி அவங்க வந்து பண்றாங்க, யோக பிராக்டிஸ் எப்படி பண்றாங்கன்னு சொல்ற இந்த ஸ்லோகம் இது. சோ யோகத்தை எப்படி பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா காட்டுல வந்து உட்கார்ந்து முனிவர்கள் வந்து புலித்தோல் மேல இது பண்ணி கீழே தர்பைய போட்டு, சோ அதன் மேல வந்து அது வந்து ரொம்ப ஹைட்டான ஆசனமாவும் இருக்காது, ரொம்ப கீழாவும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஆசனத்துல வந்து உட்கார்ந்து மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி அவங்களுடைய போக்கஸ் கான்சென்ட்ரேஷன் வந்து இந்த மூக்கினுடைய நுனியை வந்து போக்கஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு முகமாக்கி யோகத்தை வந்து பயில்வாங்க. அத சொல்ற ஸ்லோகம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். சோ யோகத்தை பயில தனி இடத்தை சேர்ந்து நிலத்தில் தர்பையை பரப்பி அதன் மேல் மான்தோலால் மூடி மென்மையான துணியை விரித்து மிக உயர்வாகவோ தாழ்வாகவோ இல்லாத ஆசனத்தில் புனிதமாக இடத்தில் அமைக்க வேண்டும். சோ these are all the procedures actually. நம்ம வந்து ஒரு தியானத்துக்கு போனோம்னா இந்த மாதிரி ஒரு நிலை வச்சுதான் நம்ம வந்து பண்ணணும். இதன் மேல் யோகி உறுதியாக அமர்ந்து மனதையும்
தட் இஸ் மைண்ட், புலன்கள், சென்சஸ் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி ஹிதயத்தை தூய்மையாக, அதாவது என்ன ஓட்டங்கள் வந்து தூய்மைப்படுத்தி மனதை ஒருமுகமாக்கி யோகத்தை பயில வேண்டும் அப்படின்ட்டு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்லோகம் வந்து தத்ரைகாரம் மானஹ கிருத்வா யதா சித்தேந்திரியா கிரியே உபாவஸ் விஸ்வேஷனையே யுஞ்சியாத் யோகம் ஆத்மா விசுத்தியே. சோ உடல், தலை, அதாவது எப்படின்னா எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஒரே லைன்ல இருக்கணும். சோ நீங்க ஒரு யோகத்தை மெடிடேஷன் பண்றதுக்கு உட்காரத்துக்கான போஸ்டர் எப்படி இருக்கணும்ன்றத சொல்ற ஸ்லோகம் இது. சோ உடல் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஏன்னா அந்த நம்ம பாடியில வந்து தலையில இருந்து இந்த மூலாதாரம் வரைக்கும் 7 சக்கரங்கள் இருக்கிறது. அந்த 7 சக்கரங்களும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் வளைஞ்சு இருந்தோம்னா அந்த இது வந்து ஃப்ளோ வந்து நமக்கு வந்து ஆசனம், இப்போ உள் சுவாசம் வெளி சுவாசம் எடுக்கும்போது அந்த ஃப்ளோ வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டா வராது. அதுக்காக தான் ஸ்ட்ரைட்டா உட்காரணும். உடல், தலை, கழுத்து எல்லாமே ஒரே நேராக வைத்து நாசி நுனி பார்வையை நிறுத்தி கிளர்ச்சியற்ற மனதோடு பயம் இருக்கக்கூடாது. சிற்றின்பமின்றி முழுதும் விலகும் என்னையே லட்சியமாக கொள்கிறான் யோகி என்று சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா. அதாவது பிரேயர் பண்ணும்போது, அதாவது மெடிடேஷன் பண்ணும்போது, சோ தீஸ் ஆர் த ப்ரொசீஜர்ஸ். இந்த ப்ரொசீஜர் பிரகாரம் பாடி போஸ்டர், நம்மளுடைய மனசு, அதாவது வெளியே போஸ்டர் இப்படி இருக்கணும், உள் போஸ்டர் வந்து உள்ள வந்து நம்ம வந்து எவ்வளவு தூய்மையா இருக்கணும், பயம் இல்லாமலும் மனதை அடக்கி, சோ நம்மளுடைய தாட் ப்ராசஸையும் வந்து எல்லாத்தையுமே கிளீனா வச்சுதான் நம்ம வந்து இந்த கடவுளை நினைச்சு நம்ம தியானத்தை பண்ணணும்னு சொல்றாரு. சோ நெக்ஸ்ட் நாத்திய ஆசனாஸ்தை தூ யோகோஸ்தி நா சைகாந்தம் ஆசனாஸ்தக நா சாதி ஸ்வப்னா சிலாஷ்ய ஜாகிரதோ நைவ சார்ஜுனா. சோ ஒரு யார் ஒருவன் அதிகமாக சாப்பிடுறாங்களோ, மிக குறைவாக சாப்பிடுறவங்க, ரொம்ப அளவு கடந்து உறங்குபவன், அதாவது ரொம்ப நேரம் தூங்குறவன், ரொம்ப கம்மியா தூங்குறவன், அதாவது நிறைய நேரம் விழித்து இருப்பவன் யோகி ஆகும் வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி ஆளுங்க வந்து லைஃப்ல வந்து யோகி, அதாவது இந்த பேலன்ஸ்டு லைஃபுக்கு கண்டிப்பா அவங்களால வரவே முடியாது. கடவுளுடைய இறையருளை பத்தி தெரிஞ்சுக்கிற அந்த ஞானம் வந்து அவங்களுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கம்மியாங்க. சோ எதுலையுமே நம்ம வந்து மிதமா இருக்கணும், அளவோட இருக்கணும் எதுலையுமே. சோ எதையுமே வெறுக்கவும் கூடாது, எதன் மேலும் நிறைய பற்றும் நிறைய வைக்க கூடாது. சோ இந்த சாப்பாடு நிறைய பிடிக்கும்ன்ற அதே ரிப்பீட்டடா ஜாஸ்தி சாப்பிடுறது, இல்ல எனக்கு சாப்பாடே பிடிக்காது அதனால சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப கம்மியா சாப்பிடுறது, அதெல்லாம் வந்து நல்லது கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம பாடிக்கும் அது நல்லது கிடையாது. ஆக்சுவலி குறைவாகவும் சாப்பிடக்கூடாது, அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. எதுலையுமே வந்து அளவோட சாப்பிடணும். சோ அந்த 8 மணி நேரம் தூங்குறதையும் கரெக்டா வந்து நம்ம வந்து பாத்துக்கணும். சோ காலம் கடந்து தூங்குறது, காலையில லேட்டா எழுறது, சோ இதெல்லாம் வந்து நல்ல பிராக்டிஸே கிடையாதுன்னு சொல்ற ஸ்லோகம் இது. B6.16 19 யதா தீபோ நிவாதோஷ்டோ நேன்காதே சோபமா ஸ்மிருதா யோகினோ யதா சித்தஸ்ய யுக்ஜந்தோ யோகம் ஆத்மனாக. சோ ஒருவன், அதாவது யோகியானவன் எப்ப அவன் வந்து அந்த தெய்வீக தன்மையில் இருக்கிறான்றது நமக்கு எந்த மாதிரி ஒரு அறிகுறியில தெரியும் அப்படின்னாக்கா, ஒரு விளக்க வந்து நம்ம காற்று வீசப்படாத இடத்தில் எப்படி நம்ம ஒரு விளக்கை ஏற்றி வச்சா அது அசையாமல் இருக்குமோ, அதே மாதிரி ஒரு மனதை அடக்கிய யோகி வந்து உன்னத ஆத்மாவின் மீதான தனது தியானத்தில் எப்போதும் நிலைத்திருக்கிறான். எப்பவுமே அந்த மெடிடேஷன் போஸ்டர்ல அவன் வந்து கண்டிப்பா வந்து இருப்பான். எப்போ அவனுடைய மனதை வந்து அடக்கி அது கடவுள் மேல வந்து தியானத்தை வந்து அவன் வந்து நிலைநிறுத்தும் போது எப்பவுமே அவன் வந்து ஒரு உன்னதமான நிலையில தான் இருப்பாங்கிறது சொல்றது. அது எப்படிப்பட்ட தன்மை கம்பேர் பண்றாங்கன்னாக்கா, காற்று இல்லாத இடத்துல வந்து ஒரு விளக்கை ஏற்றி வச்சா அது ஆடவே ஆடாது. சோ அது எப்படி நின்னு நிதானமா எரியுமோ அதே மாதிரி ஒரு ஸ்டெடினஸ் வந்து அந்த மெடிடேஷன்ல வந்து இருக்கும் அந்த யோகிக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சஞ்சலம் ஹீமா. அப்போ இந்த மாதிரி யோகா மெடிடேஷனை பத்தி வந்து கிருஷ்ண பகவான் வந்து எடுத்து சொல்லும் போது அர்ஜுனன் கேக்குறாரு, காற்றை கூட நம்ம அடக்கிடலாம், ஆனா இந்த மனசை அடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்ட்டு விவரிக்கிற ஸ்லோகம் தான் இது. சஞ்சலம் ஹி மானஹ கிருஷ்ணா பிரமாதி பாலவத்ரம் தஸ்யாஹம் நிகிரகம் மன்னையே
வாயோஹி சுதாக்ஷ்கரம். சோ மனம் அமைதியற்றதும் குழப்பம் நிறைந்ததும் அடங்காததும் சக்தி மிகுந்தது. ஆக்சுவலி அது ரொம்ப பவர்ஃபுல். நம்ம மனசு வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஆக்சுவலி அத நாம வந்து பேலன்ஸ்டா இருந்தா மட்டுமே, அதாவது நம்ம வந்து ஸ்டேபிளான ஒரு மைண்ட் இருந்தாதான் நம்ம வந்து அதை வந்து ஈஸியா ஹெவினஸ் இல்லாம எடுத்துட்டு போக முடியும். ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கே நம்ம வந்து பெரிய தாட் ப்ராசஸ் வைக்கும் போது அது ரொம்ப வந்து சக்தி வாய்ந்ததா மாறிடுது. அது ஆக்சுவலி ஒரு சூழ்நிலையே வந்து வந்து புயல் ரூபத்துக்கு கூட மாற்றக்கூடிய சக்தி வந்து மனசுக்கு உண்டு. எப்பவுமே வந்து அது அடங்காததுதான். எப்பவுமே அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும் மனசு வந்து. குழப்பம் எப்பவுமே இது நிறைஞ்சிருக்கும். சோ யார் ஒருவர் வந்து இந்த மெடிடேஷன் யோகத்தின் பிராக்டிஸ் இருக்குதோ அவங்களுக்கு வந்து இந்த மனசை அடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபம். நார்மலான ஒருவருக்கு வந்து அடக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். அது வீசும் காற்றை, அதாவது வீசும் காற்றை அடக்குவதை விட மனதை அடக்குவது கடினமாக இருக்கிறது எனக்கு தோன்றுகிறதுன்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து சொல்றாரு. அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, உண்மையிலேயே வந்து கஷ்டமான காரியம் தான் மனதை அடக்கிறது. ஆனா தியானத்துல வந்து நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்க மனசை வந்து அடக்க முடியும்ன்றத நெக்ஸ்ட் ஸ்லோகம்ல அவர் சொல்லியிருக்காரு. பட் இப்போ வந்து நம்ம இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யோகா லெவல்ஸ் பார்க்கணும். பேசிக் லெவல் ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறது வந்து கர்ம யோகா. இந்த கர்ம யோகா வந்து நம்ம வந்து செய்யற செயல் என்ன செயல் அப்படிங்கறத டிஃபைன் பண்றது. ஞான யோகா வந்து அந்த செயலை வந்து நம்ம எந்த விதமா பண்றோம் அப்படிங்கறத டிஃபைன் பண்றதுதான் ஞான யோகா. அதாவது நம்மளோட இன்டெலிஜென்ஸ், புத்தி கூர்மை, ஞானத்தை வந்து நம்ம உபயோகப்படுத்தி அந்த யாகம், யோகான்றது வந்து யாகம், அதாவது தியாகம். இப்ப இருக்கிற கலியுகத்துல வந்து நம்ம அதை தியாகம்னு சொல்றோம். நம்ம சில புலன் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து தியாகம் பண்ணி, அதாவது இங்க வந்து யாகம்ன்றது வந்து நம்மளுடைய செல்ஃப், ஒவ்வொருத்தருடைய ஆக்டிவிட்டிஸ், அதாவது நம்ம என்னென்ன பண்றோமோ இயல்புகளை வந்து நம்ம வந்து சிலதெல்லாம் வந்து அடக்கி அதனை நம்ம வந்து அதனுடைய விளைவுகளை வந்து நம்ம தியாகம் பண்றோம். நம்ம அதை சொல்றதுதான் இது ஞான யோகம். அஷ்டாங்க யோகம் இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். மெடிடேஷன், அதுக்கப்புறம் வந்து யோகா, இதெல்லாம் வந்து அஷ்டாங்க யோகா கீழே வருது. ஃபைனலா டாப் மோஸ்ட் வந்து பக்தி யோகா. இந்த 3 யோகாவும் இல்லாமலே நம்ம டைரக்டா பக்தி யோகாவுக்கு போறதுக்கு வந்து நம்ம வந்து அன்கண்டிஷனல் சரண்டர் கடவுள் கிட்ட இருந்தா மட்டுமே நம்மளால அந்த ஸ்டேட்டஸ்க்கு போக முடியும். சோ யாராவது இதுக்கான எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா பக்தி யோகாக்கு? அதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனே இல்லை. நீங்க வந்து கடவுள் மேல வந்து பக்தின்றது ஒண்ணு மட்டும் வச்சுட்டே நீங்க மேல போகணும். சோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து வாழ்ந்திருக்காங்க. சோ யாருக்காவது தெரிஞ்சா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், அன்மியூட் பண்ணிட்டு. மீராபாய், நான் நேற்று சொன்ன மீராபாய். அவங்களுக்கு வந்து வேற யாராவது அதே மாதிரி? பிரகலாதன். சோ அந்த மாதிரி அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனே கிடையாது. அதுக்கு நான் வந்து படிச்சுதான் இருக்கணும்ட்டு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பக்திங்கிறது டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி. அது வந்து நம்ம மனசை பொறுத்து, அதாவது ஹவு மச் வி லவ் காட், அது மேலதான். கடவுள்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நாம வந்து குழந்தையா நம்ம கடவுளை ட்ரீட் பண்ணுவோம் பாருங்க, அந்த சுச்சுவேஷன் தான் வந்து பக்தி யோகா வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம். சோ நாம வந்து போய் கடவுள்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து கடவுள்கிட்ட எந்த எதிர்பார்ப்புமே வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து கடவுளுக்கே நான் இது பண்ணல, அது பண்ணல, நான் இது பண்ணணும், இது செய்யணும், அது குழந்தை, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ற ஸ்டேட்டஸ் தான் வந்து பக்தி யோகால வரும். மனநிலை வந்து அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. மாதாஜி, நாமளே சொல்லிக்கலாமா மாதாஜி? நம்ம கூட அந்த மாதிரி காலையில எழுந்த உடனே பூஜை பண்ணிட்டு மத்த வேலைகளை செய்யறோம். வீட்டு வேலை, ஐ மீன் ஹவுஸ் மேக்கர்ஸ் வந்து காலையில நான்லாம் வந்து குளிச்சுட்டு நேரா சாமிக்கு திருப்பாவை அந்த ஸ்லோகன் கண்டிப்பா சொல்லணும் மாதாஜி. நீங்க வந்து இப்ப உங்களுக்கு இந்த இஸ்கான்ல வந்து உங்களுக்கு இந்த கலியுகத்துக்கும் வந்து பாவத்துல இருந்து விடுதலை, அதாவது பாவத்தை பகவான் எடுத்துக்க மாட்டாருன்னு இருக்கிற அந்த 5th சாப்டர்ல சொன்னோம். ஆனா பாவத்துக்கு வந்து விமோசனம் வந்து கண்டிப்பா உண்டு. அது நம்ம என்ன பாவம் பண்ணி எல்லாருமே பண்ணிருக்கோம். யாரும் இதுல வந்து யாருமே விதிவிலக்கு கிடையாது. இந்த பூலோகத்துல பிறக்குறாங்கனாலே அவங்க வந்து பாவம் பண்ணிதான் நம்ம இந்த பூலோகத்துக்கே வந்திருப்போம். கொஞ்சமா பண்ணிருப்போம், அதனாலதான் வாபஸ் இங்க வரோம் நம்ம. புரியுதுங்களா? அந்த பாவத்திலிருந்து நம்ம விமோசனம் அடையணும்னா நீங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம், நீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த திருப்பாவை, திருவம்பாவை எது வேணாலும் பாடுங்க.
தப்பு ஒண்ணும் கிடையாது. பட் அலாங் வித் தட் நீங்க இந்த மந்திரத்தை சொல்றதையும் நீங்க வந்து எல்லாருமே கடைபிடிக்கணும். அது உங்களுக்கு தான் நல்லது. ஆக்சுவலி இது பெனிஃபிட் வந்து உங்களுக்கு தான். அது அந்த இது நீங்க வந்து அது பண்ண உங்களுக்கு வந்து நீங்க உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ரியலைசேஷன் வரும். இதெல்லாம் நாங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிதான் சொல்றோம். நாங்க என்னுடைய தவறுகள் எனக்கே தெரியுற அந்த மார்க்கத்தையும் நான் பார்த்திருக்கேன் நானு. ஏன்னா நான் பாஸ்ட் 6 months அதாவது ஜூன்ல இருந்து தான் இந்த 16 rounds பண்ணி, அதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன் நானு ஹரே கிருஷ்ணா மந்திரம். நான் 16 அதாவது ஜூன்ல தான் வந்து இந்த பகவத்கீதா உங்களை மாதிரிதான் 18 days கோர்ஸ் ஜாயின் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து 16 rounds பண்ணா ஸ்ரீல பிரபுபாதா அது ஒரு அஷூரன்ஸ், அதாவது கடவுள் கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குங்கிறத சொல்லியிருக்காரு அவரு. மினிமம் 16 rounds. உங்களை மாதிரிதான் நாங்க அதுக்கு முன்னாடி வரையும் எப்படி இருந்தேன்னு தெரியல மாதாஜி. இந்த இது சேர்ந்த உடனே எப்பவுமே ஹரே கிருஷ்ணாவோட நினைப்பு தான் அப்படியே உடம்புல அப்படியே கலந்துடுச்சு மனசு. அதுதான் இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம வேலை செஞ்சுட்டே இருந்தா கூட மனசுல வந்து கடவுளுடைய எண்ணங்கள் எப்பவுமே இருக்கணும். அது ரொம்ப நல்லது ஆக்சுவலி. சோ அது எப்ப வரும்னாக்கா நம்ம வந்து அந்த இறை அருள் பாதையில வந்து நம்ம வந்து நிறைய இன்வால்மெண்டா இருந்தாதான் மட்டும்தான் அது வரும். அது வந்து ஜபம் பண்றதுனாலையும் வரும். சோ இத ஒண்ணு பிரசாதம் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கறதுனாலையும் வரும். டிஃப்ரெண்ட் வேஸ் ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு முடியும், அதை பண்ணலாம். ஆனா வந்து ஜபம் பண்றது எல்லாருமே பண்ணணும். அது வந்து உங்களுக்கு நல்லது. சோ இது வரைக்கும் நீங்க கிட்ட துளசி மாலை இல்லைன்னா கூட நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்ல உங்ககிட்ட என்ன பீட்ஸ் இருக்கோ அந்த மாலையில கூட ஸ்பட்டிகம் வச்சிருந்தா கூட அதுல கூட பண்ணுங்க, தவறு கிடையாது. உங்களுக்கு துளசி மாலை வர வரைக்கும் நீங்க அதுல கூட பண்ணலாம். ஆனா நீங்க அதை பண்ணும்போது அது நான் ஒரு வீடியோ அமைச்சிருந்தேன் உங்களுக்கு, அந்த வீடியோவை பாருங்க. என்னுடைய சிக்ஷா குரு பண்ணிருக்கிறது அந்த வீடியோ. சோ அவங்க கிட்ட இருந்தா நான் இதெல்லாம் கத்துட்டேன் நானு. சோ அவங்க சொல்லியிருக்காங்க எப்படி வந்து நீங்க வந்து ஜபம் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாதுங்கிறதையும் ஒரு விளக்கம் ஒரு இருக்கு அதுல. நீங்க எப்படி பண்ணணும்ன்றது மட்டும்தான் வீடியோ காட்டியிருப்பாங்க. பண்ணக்கூடாது டிரைவிங் பண்ணும்போது, அப்புறம் வந்து சமையல் பண்ணும்போது அந்த ஜபமாலை வச்சுட்டு பண்ணக்கூடாது. எங்கன்னா ஒரு இடத்துல ஒரே உக்காந்து பண்ணணும், இல்ல நடந்துகிட்டே டெடிகேஷனா அந்த ஜபம் பண்றதுன்றது டெடிகேஷனா பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா கீர்த்தன் மாதிரி 4 பேரோட சேர்ந்து பண்ணலாம். ஆனா வந்து சமைக்கும் போது நீங்க பண்றதெல்லாம் அதெல்லாம் வந்து இப்ப நம்ம எப்படி ஹோட்டலுக்கு போனா சர்வருக்கு டிப்ஸ் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அது நீங்க 16 ரவுண்ட் பண்றதுக்கு மேல பண்ணும்போது அதனோட எக்ஸ்ட்ரான்னு நினைச்சுக்கணும் நீங்க. புரியுதுங்களா? சோ அதெல்லாம் வந்து சமையல் பண்ணும்போது கூட நீங்க சொல்லிக்கிட்டே பண்ணலாம். ஏன்னா அந்த சமையல்ல கூட அந்த மந்திரத்தினுடைய பாசிட்டிவ்னஸ் வந்து சேரும். அதான் நம்ம வீட்டுல எல்லாருக்கும் கொடுக்கும் போது வீட்டுல அமைதி வந்து கண்டிப்பா கிடைக்கும். அது சோ ஏதோ இப்ப நமக்கு அந்த பிராக்டிஸ் இருக்கு ஆல்ரெடி. எப்பவுமே வந்து நிறைய பேர் வந்து சமைக்கும் போது கடவுள் பாட்டு பாடிட்டு அப்புறமா வந்து மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம் இதெல்லாம் சொல்லிட்டு சமையல் பண்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சோ அதே மாதிரிதான் இதை நினைச்சுக்கிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கிட்டே நீங்க வந்து சமையல் பண்ணுங்க. அதுவும் நல்லதுதான். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கிருஷ்ணா கொடுக்குற நீங்க எக்ஸ்ட்ரா டிப்ஸ். அது வந்து இந்த ரவுண்ட்ஸ்ல கணக்கு வராது. புரியுதுங்களா? ரவுண்டுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து, இல்லைன்னா நீங்க அதுக்காக டைம் ஒதுக்கி நின்னுட்டே கூட பண்றவங்க. அதாவது சில பேர் வந்து ரவுண்டு பண்ணிட்டு துளசி மாடத்தை சுத்திக்கிட்டே கூட பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஆனா அந்த டைம் வந்து நீங்க அதுக்கு வந்து கொடுக்கணும். உங்களால 16 ரவுண்ட் வந்து ஒரே டைம் பண்ண முடியலன்னாக்கா காலையில ஒரு நாள், மத்தியானம் 4, சாயங்காலம் 4, படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 4 ரவுண்ட் அப்படி கூட பண்ணலாம். தப்பு கிடையாது. ஸ்பிளிட் அப் பண்ணிட்டு பண்ணுங்க. நீங்க எடுத்த உடனே 16 ரவுண்டு போகாதீங்க. மினிமம் ஒரு ரவுண்டு பண்ணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேபிள் அண்ட் சஸ்டைனிட்டி அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இன்னைக்கு 1 ரவுண்ட் பண்றீங்கன்னா 10 நாள் 1 ரவுண்டே பண்ணுங்க. தப்பு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கே ஒரு மனசுக்கு வருது நான் இன்னும் 2 ரவுண்ட் பண்ண முடியும்னாக்கா 3 ரவுண்டு பண்ணுங்க, 2 ரவுண்டு பண்ணுங்க. ஆனா அந்த 3 ரவுண்ட் 2 ரவுண்ட் வந்து குறைக்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்க குறைக்காமலே வந்து அதை ஸ்டேடியா எடுத்துட்டு போங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா வந்து மேல இந்த ஏணி எப்படி லேடர் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி அந்த மேல பக்தி யோகால போய் நீங்க ஒரு சேரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஒன் மோர் டவுட். இப்ப வந்து இதுக்கு மாதாஜி சாரி, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாவம் பண்ணிருப்போம் இல்லையா நிறைய. இப்போ வந்து ஹரே கிருஷ்ணா இல்ல நமக்கு என்ன நாமம் பிடிக்குதோ அது எது பண்றோம் வச்சுக்கோங்க. இப்போ அது வந்து பண்ண பாவத்தை கழிக்குமா, இல்ல இனிமேந்து நம்ம ஃபர்தரா நல்லா இருக்கிறதுக்கு பண்ண பாவத்தோட இதை நம்ம அனுபவிச்சுதானே பண்ண பாவத்துல வந்து நீங்க வந்து அந்த தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பா விதின்றத வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாது. இப்போ ராமரே வந்து வாலிய வந்து மறைஞ்சு நின்னுதான் கொன்னாரு இல்லைங்களா? ஆனா அதே அவர் கிருஷ்ண அவதாரத்துல வந்து வாலி வந்து வேடுவன் ரூபத்துல வந்து அவனும் மறைஞ்சிருந்தான் அவரை வந்து கொன்னான். புரியுதுங்களா?
கடைசி நேரத்துல அவர் வந்தார் அவர் ஆக்சுவலி. சோ அதே மாதிரி நம்ம பண்ண பாவத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா இந்த இறையருளோட இருக்கும்போது நமக்கு பேலன்சிங்கா அதை எடுத்துட்டு போய் நம்ம கிளியர் பண்ணிக்க கூடிய அந்த இது நமக்கு சுச்சுவேஷன் கண்டிப்பா கொடுப்பாரு கடவுள். சோ அதனுடைய பாவத்தினுடைய லெவல் நமக்கு இம்பாக்ட் லெவல் கம்மியா இருக்கும். அதுதான் நம்மளுடைய இது அவுட்கம். இனிமே நீங்க இந்த இது ஜபம் பண்ண நீங்க பாவத்தை பண்ணவே மாட்டீங்க. இது மட்டும் நான் சொல்ற அஷூரன்ஸா. நீங்க போக்கஸ்டா நீங்க பண்ணும்போது கொஞ்சம் லவுடா தான் பண்ணணும். ஏன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் நீங்க அந்த லிப் மூவ்மெண்ட் மேலதான் இருக்கணும். அதாவது நீங்க பேசுறது ஹரே ராமான்னு சொல்றீங்க இல்லைங்களா, அது உங்க காது கேட்கற மாதிரி இருக்கணும். அதாவது நீங்க அந்த போக்கஸ் காதுக்கும் இந்த லிப் மூவ்மெண்ட்டுக்கும் இருக்கணும். அப்பதான் நீங்க இந்த மைண்ட் டைவர்ஷன் எல்லாம் உங்களால அவாய்ட் பண்ண முடியும். நீங்க இந்த போக்கஸ் பண்ணலைன்னா கண்டிப்பா நீங்க மைண்ட் டைவர்ஷன் இங்கே உட்காந்துட்டு நீங்க இமயமலை வரைக்கும் போயிட்டு வந்துருவீங்க நீங்க உங்க தாட் ப்ராசஸ்ல. புரியுதுங்களா? இல்லைன்னா வீட்டுல என்னென்ன நடந்தது இதெல்லாம் மனசுல வரும். ஏதோ ஒரு கஷ்டம் வந்ததுன்னா ஐயோ இப்படி ஆயிடுச்சு அதாயிடுச்சு, அந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே வரும். இதுதான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? சோ போக்கஸ் இந்த லிப் மூவ்மெண்ட் சொல்றத உங்க காதுல அந்த சப்தம் உங்க காதுல கேட்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஆனா ஒரே சரியா ஒரே லெவல் வாய்ஸ்ல உங்களால சொல்ல முடியாது. சோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க போக்கஸ் பண்ணிட்டே வரும்போது கொஞ்சம் அப்புறமா லவுட்னஸ் நீங்க குறைச்சிக்கலாம். அது தவறு கிடையாது. ஆனா உங்க அன்டில் நீங்க அந்த கான்சென்ட்ரேஷன் வர வரைக்கும் நீங்க இந்த போக்கஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கொஞ்ச நாள் ஆகும். நீங்க எவ்வளவு போக்கஸ் அதாவது லெவல் ஆஃப் போக்கஸ் இன்க்ரீஸ் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி அந்த இது உங்களுக்கு சீக்கிரமா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. கான்சென்ட்ரேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல இன்னும் ஒரே ஒரு டவுட். இப்போ இந்த பாவம் பண்றோம்னு சொன்னோம் இல்லையா, அப்போ நம்ம ஹரே ராமா இப்பத்துல இருந்தே நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா பண்ண பாவம் எல்லாமே இப்ப இந்த ஜென்மத்திலே குறைஞ்சிடும்ங்கிறீங்களா? ஆமா, மொத்தமா நில் ஆயிடும், ஜீரோ ஆயிடும். அதுக்கப்புறம் அது பாவத்தினுடைய லெவலை பொறுத்து இருக்கு இல்லீங்களா? எனக்கு தெரியாது இல்லீங்களா, இப்ப நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியாது இல்லீங்களா? அதான் அப்போ நெக்ஸ்ட் பிறவிக்கும் அப்ப இல்ல ஜாஸ்தியான நெக்ஸ்ட் பிறவிக்கும் நெக்ஸ்ட் பிறவியே நினைக்க கூடாது. நீங்க நெக்ஸ்ட் பிறவி இங்க வரணும்னு நினைக்க கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் அந்த மந்திரத்தை சொல்றேன். அதனாலதான் மினிமம் 16 ரவுண்ட்ஸ் பண்றவங்களுக்கு தட் இஸ் இது என்னது 16 ரவுண்ட் பண்றவங்களுக்கு நிரம்பி வராத இருக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா உண்டுங்கிறதுக்காக தான் பிரபுபாதா சொல்லியிருக்காரு. சோ நீங்க அந்த 16 ரவுண்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது வரைக்கும் நீங்க உங்களுடைய இது பாவ புண்ணியத்தினுடைய இது இம்பாக்ட் கண்டிப்பா கம்மியா இருக்கும். இது கண்டிப்பா உங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். சோ அது கண்டிப்பா வரும் உங்களுக்கு. மாதாஜி நாம ஹரே கிருஷ்ணா, சாரி தவறா இருந்தா மன்னிச்சுக்கோங்க மாதாஜி. இல்ல பரவாயில்ல. ஹரே கிருஷ்ணான்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? எதற்கு ராமரையும் கூட அழைச்சிக்கிட்டு நம்ம மந்திரத்தை ஜபிக்கிறோம் மாதாஜி? இல்ல அது மந்திரமே மகா மந்திரம்ன்றதுதான் 16 சிலபல்ஸ். அது அப்ப ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொன்ன இது. சோ ராமா கிருஷ்ணா இதுக்கு முன்னாடி தானே ராமர் இருந்த அவதாரம். ஒன் செகண்ட் மேடம், I'll answer this. ஆக்சுவலா அந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்ற ராமான்றது இட்ஸ் நாட் ஆக்சுவலி ராமன். சில ராமன் பல்ராமன் என்றோம். பட் ஆக்சுவலா அதோட மீனிங் ராதாராமன். அண்ட் ராமான்றது ஆக்சுவலி டாக்ஸ் அபவுட் கிருஷ்ணா அகைன். சோ ஓவரால் காட்ஹெட் என்ற கான்செப்ட் தான். இந்த கேள்வி ஆக்சுவலி நிறைய பேர் என்கிட்ட கிட்ட கேக்குறாங்க. ராமரும் என்னோட சன்னுக்கு ஸ்ரீராம் பேர் வச்சிருக்கோம். இருந்தாலும் கிருஷ்ணரா நம்ம பாவிச்சுட்டு இருக்கோம். கிருஷ்ண பகவத்கீதை படிக்கும் போது நம்ம ஹரே கிருஷ்ணான்னு சொல்லலாம், கூடயும் ராமரையும் சேர்த்துக்கிறோமேன்னு முதல் நாள்ல இருந்தே எனக்கு ஒரு சின்ன அது இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் அதுல அதான் சில ராமர் சொல்றாரு, பல்ராம் சொல்றாங்க. பட் ஆக்சுவலா ராமன் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு சொல்றச்சே அந்த ராமான்றது ராதிகா ராமன் என்ற இன்னொரு பேர் கூட கிருஷ்ணருக்கு இருக்கு. சோ அந்த ஹரேன்றதே அப்ரிஷியேட் பவர் எனர்ஜி. ராமன்றதே ஒரு பெரிய பவர்ஃபுல் வேர்ட் ஆக்சுவலி. ராமன்றதே ஒரு பவர்ஃபுல் வேர்ட் ஆக்சுவலி. Ra and Makara, Rakara and Makara combination is a very powerful word. அது மட்டும் எனக்கு தெரியும். I don't know this ராதா ராமன்ன்றது எனக்கு தெரியாது. பட் ராமன்றது வெரி பவர்ஃபுல் வேர்ட் ஆக்சுவலி. பாசிட்டிவ் எனர்ஜி, வெரி மச் பாசிட்டிவ் எனர்ஜி. நன்றி மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அன்னைக்கு ஹரேக்கு மீனிங் கேட்டப்ப ராதேன்னு சொன்னீங்க இல்லீங்களா? ஆமா. ராதே கிருஷ்ணா வந்துச்சு, ராதா ராமான்னு சொல்லுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப ராதிகா மேம் சொல்லும் போது ஓகே, ஐ அண்டர்ஸ்டுட் தட். ஓகே, ஈவன் எனக்கு தெரியாது. மேம் எங்க கேட்டிருக்காங்க நினைக்கிறேன், மாதாஜி எங்க கேட்டிருக்காங்க, எனக்கு தெரியாது. ராமர் அது குறிக்கல, கிருஷ்ணரோட இது. ராமா கிருஷ்ணா ரெண்டும் ஒண்ணுதான்.
எல்லாமே அவரே தானே. எல்லாருமே நாராயணே விஷ்ணு எல்லாமே கிருஷ்ணா தானே சொல்றோம் நம்ம. சோ எவ்ரிதிங் அவர் தான். சோ என்ன பேருனா இருக்கு, அவருக்கு எத்தனை பேர் இருக்கு இல்லைங்களா? அச்சுதா, கேசவா, மதுசூதனா, இதெல்லாம் அவருடைய பேர் தானே. சோ அதனால வந்து எல்லாமே அவர் தான், ஒருத்தராவே நினைச்சுக்கோங்க. சரிங்களா? ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே. இல்ல இன்னும் இந்த லெசன் முடியல. ஒண்ணே ஒண்ணு ஆக்சுவலா क्वेश्चन ஆன்சர்ஸ் நம்ம கடைசில வெச்சுக்கலாமா? இப்ப அந்த லெசன் முடிக்கலாம். ஆமா ஆமா. இல்ல அவங்க ஏதோ டவுட்னு கேட்டாங்க, அதனால தான். ஷூர். இல்ல உங்கள இல்ல, நிறைய பேர் கை ரைஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு இருங்க, நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க. அந்த 2 ஸ்லைட்ஸ் இருக்கு, முடிச்சிட்டு பண்ணலாம். ஷூர். இது பக்தி யோகா யாரோ ஒருத்தர் கேட்டாங்க இல்லீங்களா? கர்ம யோகா, ஞான யோகா இதெல்லாம் கேட்டீங்க இல்லீங்களா? இப்போ அவங்க யாருன்ட்டு நான் கேட்கலாமா? அட்லீஸ்ட் புரிஞ்சுதுங்களா? ஓகே மேம், நான் தான் மேம் கேட்டேன். சுபாஷ். ஓகே, புரியுதுங்களா மாதாஜி உங்களுக்கு? இது கர்ம யோகா, ஞான யோகா புரியுது மாதாஜி. ஓகே, தேங்க் யூ மாதாஜி. தேங்க் யூ மா. சோ இது வந்து லாஸ்ட் ஸ்லோகம் இந்த சாப்டர்ல. லாஸ்ட் ஸ்லோகம் ஒரு நிமிஷம். ஓகே, பஞ்சதத்துவ மந்திரம். Okay. योगिनाम अपि सर्वेषां मत गाते नानंतर आत्मना श्रद्धावन भजते यो मां सामे युक्ततमो मतः. சோ எல்லா யோகங்களிலும் எப்போதும் மிகுந்த நம்பிக்கையுடன் என்னிடத்தில் நிலைத்திருப்பவர் ஆழ்நிலை அன்பான சேவையில் என்னை வணங்குகிறார். அதாவது ஆழ்நிலையில், அதாவது ரொம்ப ஆழ் மனசுல வந்து அவங்க வந்து அன்பாக அவரை வந்து வணங்குறாங்கன்னு சொல்றாங்க. யோகாவில் என்னுடன் மிக நெருக்கமான ஒன்றுபட்டு மிகவும் உயர்ந்தவர். இது என்ன டைப் ரைட்டிங், இது நான் எனக்கு டைப் பண்ண வராது. இது ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்லைட்ல தான் இருக்கு. இது என்ன அல்லன்னா என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ அதாவது யார் ஒருவர் அவர் மீது, அதாவது கிருஷ்ணா மீது நம்பிக்கை வைத்து அவருடைய உண்மை சொரூபத்தை, அதாவது லவ்விங் சர்வீஸ் பண்றவங்க வந்து கண்டிப்பா வந்து அவர் யோகத்துல வந்து அவரோட சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் ஹையஸ்ட் லெவல் ரீச் ஆவாங்கன்ற சொல்ற ஸ்லோகம் இது, லாஸ்ட் ஸ்லோகம். சோ தியானத்துல வந்து நம்ம வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது ஒரு ஓவர்வியூ என்னன்னா, இன்னைக்கு பாடத்துல வந்து ஸோ தியான யோகால வந்து 8 வகையான இது இருக்கு. அதுல வந்து யமா, நியமா, we'll go to the first slide. யமா, நியமா, ஆசனா, பிராணயாமா, பிரத்யஹாரா, தாரணா, தியானா, சமாதி. இதுல வந்து நம்ம வந்து தியானத்தை பத்தி பாக்குறோம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் மூலியமா பண்றது. அஷ்டாங்க யோகாவினுடைய இது 7 இது. 8வது வந்து நம்ம வந்து தியானம். ஸோ இந்த தியானத்துல வந்து எப்படி எல்லாம் தியானத்தை வந்து பண்ணணும்ன்றது ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு அவரு. எங்க உட்காந்து பண்ணணும், என்ன மாதிரி பொசிஷன்ல உட்காந்து பண்ணணும், அதாவது ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பண்ணாதவங்க வந்து, அந்த மாதிரி பண்றவங்களுக்கு வந்து மனசு வந்து ஒரு நண்பனா ஆகிறது, அதெல்லாம் சொல்லியிருக்காரு பரமாத்மா. சோ மனதை வென்றவனுக்கு வந்து எல்லாமே சமம். அதாவது எந்த சூழ்நிலையும் வந்து அவன் வந்து ரொம்ப ஸ்திரமாவே இருப்பார். சோ இதெல்லாம் வந்து அக்செப்டன்ஸ். சோ எல்லாத்தையுமே வந்து ஏத்துக்கிற தன்மை வந்து அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதாவது குளிர், வெயில், இன்பம், துன்பம், மானம், அவமானம் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு சமமான ஒரு சூழ்நிலை தான். அவங்களுக்கு அவங்க மனசு அந்த நிலைமைக்கு வந்து ரியலைசேஷன் வரும். அவங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் யாரெல்லாம் வந்து யோகி ஆக முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்து, அதாவது அதிகமா சாப்பிடுறவங்க, மிகவும் குறைவாக சாப்பிடுவர்கள், அளவு கடந்து உறங்குபவன், மிகவும் விழித்திருப்பவன், இன்னொன்னு வந்து மைண்ட் கண்ட்ரோல், இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து யோகி ஆகிற வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த லேடர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல ஒரு கொஸ்டின் வரும், விச் இஸ் த டாப் மோஸ்ட் யோகான்ட்டு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து பக்தி யோகான்ட்டு நீங்க ஹையரார்கியில வரும்போது நீங்க அதுதான், எல்லா யோகாக்களும் உயர்வான யோகா வந்து பக்தி யோகா. அது மற்ற யோகாக்கள் பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் யோகா வந்து கர்மா, செகண்ட் ஞானா, அதுக்கப்புறம் அஷ்டாங்க யோகா, அதுக்கப்புறம் பக்தி யோகா. ஸோ இது வந்து 3, அதாவது ஆல்ரெடி யுகங்கள் 3 யுகங்கள் பார்த்தோம் இல்லைங்களா. சத்திய யுகால வந்து தியானம் தான் மெயின், மெடிடேஷன் தான்.
கடவுளை வந்து அடையிறது வந்து தியானம், அது மூலியமா தான் அடைஞ்சிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது வந்து திரேதா யுகா, அங்க அப்பெல்லாம் வந்து யாகங்கள் பண்ணுவாங்க. ஸோ யாகங்கள் மூலியமா வந்து கடவுளுக்கு ஆவிர்வாவம் கொடுத்து கடவுள் வந்து தரிசனம் பெறுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து துவாபர யுகால வந்து இது கோயில் வழிபாடு, கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. இப்ப கலியுகத்துல நாமெல்லாம் வந்து மகாமந்திரம் தான் சொல்லணும். ஸோ அதுதான் மெடிடேஷன் நமக்கு இப்போ, அதை சொல்றதுதான் இது. இது வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதம்ல 12th cantoல 3rd chapterல 52 ஸ்லோகம். இது இந்த 3 இது டிஃபைன் பண்ற, அதாவது எந்தெந்த யுகத்துல எப்படியெல்லாம் வந்து ஆன்மீக நடைமுறை இருந்தது, கடவுளை வந்து எந்த விதத்துல தரிசனம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஆன சாட்சி வந்து இந்த ஸ்லோகம் தான். இது முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து நாம கலியுகத்துல இருக்கோம். ஸோ நம்ம கலியுகத்துல இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும்? ஆக்சுவலி we have to chant ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா வந்து நம்ம வந்து சாண்ட் பண்ணணும். அதாவது ஹோலி நேம் ஆஃப் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட், நம்ம கிருஷ்ணாவனுடைய மந்திரத்தை வந்து நாம வந்து தியானம் பண்ணணும். இதுக்கான அதாவது வேத குறிப்புகள் எல்லாம் வந்து இங்க கொடுத்துருக்காங்க, அதாவது பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, ஹைலைட்ஸ் பண்ணியிருக்காங்க இதுல. ஸோ அனைத்து வேத இலக்கியங்களையும் தேடிய பின் ஹரே கிருஷ்ணர் கோஷமிடுவதை விட இந்த வயதிற்கு ஒரு மதத்தின் முறையை ஒருவரால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த ஏஜ்லயுமே இருக்கிறவங்க கூட இந்த ஈஸியா வந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்ல முடியும். இது ஒண்ணுதான் நமக்கு வந்து இந்த கலியுகத்துக்கான நம்மளுடைய விடுதலைக்கு ஒரு உகந்த ஒரு மந்திரம். சோ இங்க வரக்கூடாது மறுபடியும்னாக்கா இந்த மந்திரத்தை நீங்க எல்லாருமே ஜபிக்கணும், அதுதான் வந்து மெயின் பாயிண்ட். ஸோ இது வந்து ஸ்ரீ சைத்தன்யா சரிதாமிரதான்றது ஒரு புக், அதுல சொல்லியிருக்கிற இது அதாவது ஸ்கிரிப்ட்ஸ். இது சண்டை மற்றும் பாசாங்கத்தனமான இந்த யுகத்தில் விடுதலைக்கான ஒரே வழி பகவானின் பரிசுத்தமான பெயர்களை உச்சரிப்பதுதான், வேறு வழி இல்லை என்று சொல்லியிருக்கிற அந்த ஸ்லோகம். இது சைத்தன்யா சரிதாமிரதா. நீங்க இந்த பகவத்கீதை நீட்டா, அதாவது இந்த நல்ல டெப்தா படிச்சு இன்னும் இந்த வேதாபேஸ்ல போய் பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு இது இருக்கு. சைத்தன்யா சரிதாமிரதா எழுதினது நம்ம பிரபுபாதா, ஸ்ரீல பிரபுபாதா அவங்க எழுதி அதுல ஆன்லைன்ல இருக்கு. நீங்கள் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா நீங்க வந்து வாக் த்ரூ பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து குருன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரு தான் வந்து நமக்கு வந்து யோகா மூலியமா, ஏதாவது எந்த யோகாவை நம்ம ஃபாலோ பண்றோமோ, கர்ம யோகா ஃபாலோ பண்றோமோ இல்ல பக்தி யோகா ஃபாலோ பண்றோமோ, அது ஒருத்தருடைய தன்மையை பொறுத்து. ஆனா குரு வாயிலாக டிசிப்ளிக் சக்சஷன் மூலியமா தான் நம்ம வந்து பாசாங்குத்தனம்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. டிராமாட்டிக்கா இருப்பாங்க இல்லைங்களா, அதாவது சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க, பின்னாடி வந்து டிஃபரெண்டா இருப்பாங்க பிஹேவியர். சோ அதாவது விளக்குறது தான் அது. சண்டைனா டைரக்டாவே அவங்களுடைய நேச்சர் நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனா சில பேர் நம்ம முன்னாடி நல்லாவே சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க, நமக்கே ஃபேவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா பின்னாடி போய் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்றே தெரியாது. அதுதான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்ப நம்ம கலியுகத்துல இருக்கிறது. ஸோ டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸ் ஆஃப் த பீப்புள் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். டெய்லி நம்ம இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நம்ம வந்து ஹானஸ்டியா இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஹானஸ்டியா இருப்பாங்கன்றது தெரியாது. இன்னொன்னு நம்ம ஓப்பன் டைப்பா பேசிட்டோம்னா அதை எடுத்துட்டு போய் 10 பேருக்கு சொல்ற அந்த இஷ்யூஸ் எல்லாமே வரும். ஆனா அது எப்படி வந்ததுன்னு நமக்கு சொல்ல முடியாது. குவாரல் இங்க வந்து சண்டை தான் நடக்கும். அதாவது கலியுகத்துல வந்து சண்டை சச்சரவுகள்ன்றது மெயின் பாயிண்ட். நிம்மதிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபைட் பண்ணி தான் மேல வரணும். அதாவது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது நாம வந்து அதை வந்து சாந்தமான முறையில எடுத்துட்டு போனோம்னாக்கா நாம வந்து அறவழியில வந்து நம்ம வந்து எலிவேட் பண்ணிக்கணும். அதாவது மேன்மேலும் பெருகி நம்ம வந்து அதுல வந்து மேன்மேலும் போகணும். அப்பதான் வந்து நம்ம வந்து இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். சோ நாம எப்ப இந்த வழியில போறோம்னா நம்மளை சுத்தி நடக்கிறது கூட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு கண்டிப்பா வரவே வராது. சோ நம்ம எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கும்போது நமக்கும் வந்து ரிசீவ் ஆகிறது, நமக்கு ரெஸ்பான்ஸ் கூட அன்பான வார்த்தைகள் தான் நமக்கு வரும். நமக்கு அந்த டிஃபரன்சஸ் கண்டுபிடிக்கிற அந்த இது ஐடென்டிபிகேஷன் நமக்கே வந்து தெரிய வரும். நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க இவங்க நிஜமாவே இருக்காங்களா இல்ல பொய்யா இருக்காங்கன்ற அந்த இது வந்து உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நீங்க இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்ல போகும்போது நீங்க அதை உணர்வீங்க. இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எல்லாருமே அவங்களே அனுபவிப்பாங்க. அந்த இது இது இப்படிதான்றத வந்து அவங்களுக்கு புரிய வரும். சோ இந்த சூழ்நிலை இது இப்படி ஆயிருக்குன்றது முன்னவே கொஞ்சம் நமக்கு அந்த எச்சரிக்கை கண்டிப்பா வரும்.
அந்த ஞானம் வந்து நமக்கு கொடுத்திருக்காரு கடவுள். ஸோ எப்பன்னா நம்ம அதுல நம்ம அந்த அற வழியில வந்து நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். ஸ்பிரிச்சுவல் பாத்ல போறவங்களுக்கு இது கண்டிப்பா தெரிய வரும். ஸோ இது 10th சாப்டர்ல வந்து 25th ஸ்லோகால வந்து யஜ்ஞானஹ ஜபோ அஜோஸ்மி, அதாவது தியாகங்களில் நான் ஜபம் என்ற புனித பெயர்களை ஜப என்ற உச்சரிப்பேன் என்ற அந்த எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு இது வந்து ஒரு லைன் வருது. அத வந்து வேத குறிப்புகள்ல ரெஃபரன்ஸா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சைத்தன்ய சரிதாமிருதா, ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை எல்லாத்துலயுமே வந்து நமக்கு வந்து தியானம், அதாவது ஜபம்ன்றதுதான் மெயின் பாயிண்ட்ங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. சோ கலியுகத்துல வந்து நாம மறுபடியும் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னா ஜபத்தை நாம வந்து பண்ணணும், கண்டிப்பாக பண்ண வேண்டும். சோ அதுக்கு நம்ம வந்து இனிஷியேஷன் எடுத்துக்கணும். இப்ப நீங்க எல்லாருமே நம்ம அட்லீஸ்ட் ஒரு ரவுண்ட் ஏதாவது ஒரு நாள் வந்து நம்ம வந்து ஒரு ரவுண்ட் மகாமந்திரம் சொல்லி நம்ம வந்து 1 ரவுண்ட் பண்ணணும். நம்ம இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள ஒரு வாட்டி நம்ம பண்ணலாம். சோ தட் நீங்க ஒரு இனிஷியேஷன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சோ தட் நீங்களும் வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்றதுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். ஏன்னா இஸ்கான் மூலியமா நானும் வந்து ஒரு சிக்ஷா குரு கிட்ட இருந்து கத்துனேன். சோ நான் உங்களுக்கு வந்து இதை வந்து அதை அப்படியே பாஸ் பண்ணணும்ன்றது எனக்கும் ஒரு ஆசை தான். சோ அதனால நீங்க யூ ஹாவ் டு கண்டினியூ, அதை வந்து நீங்க கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகணும்னு சொல்றதுதான் என்னோட இது. சோ பஞ்சதந்திர மந்திரம் எல்லாருக்குமே தெரியுதா? இதுல உங்களுக்கு அன்னைக்கே நான் ஒரு ஸ்னாப்ஷாட் போட்டேன். ஸோ இந்த ஸ்லைடு எல்லாம் நாங்க அப்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து லிங்க் ஷேர் பண்றோம். ஸோ தட் பஞ்சதந்திர மந்திரம் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சொல்லணும். அந்த சொல்லிட்டு தான் நீங்க வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரமே சொல்லணும். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீ வாசதி கௌர பக்த பிருந்தா. சோ இத வந்து நீங்க சொல்லிட்டு தான் வந்து நீங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும். ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நீங்க சொல்லிட்டு தான் செய்யணும். சோ அதுதான் அந்த டிசிப்ளிக் சக்சஷன், அதாவது குரு பரம்பரை வந்து நம்ம அதை வந்து நம்ம கிருஷ்ணா கிட்ட இருந்து கிருஷ்ண சைத்தன்யா கிட்ட இருந்து நம்ம பண்றது அது. ஓகேங்களா? சோ இது 6ஆம் அத்தியாயத்தினுடைய சுருக்கம். மனம் விரோதியா நண்பனான்றதை எக்ஸ்பிளைன் பண்றது 6.1 to 6.9 ஸ்லோகங்கள். அஷ்டாங்க யோகம் வந்து 6.10 to 6.36. அதுக்கப்புறம் வெற்றி அடையாத யோகியின் கதி. சோ அவர் என்ன ஆவார்ன்றத சொல்றது. அதாவது அவங்க எப்பவுமே யோகி ஆகவே முடியாது ஆக்சுவலி. சோ அவர் வந்து போலிதான். சோ அதை விளக்குற இந்த ஸ்லோகங்கள். அதுக்கப்புறம் மிக உயர்ந்த யோகி, அதை பத்தி சொல்றது இந்த லாஸ்ட் 2 யோகிஸ், அந்த லாஸ்ட் 2 ஸ்லோகம்ஸ் ஆக்சுவலி. சோ இதோட நம்மளது இது முடியறது. வாழ்க்கை பாடம் இதுல வந்து நம்ம என்ன எடுத்துட்டு போறோம்னாக்கா, பல வேலைகளை ஒரே சமயத்தில் செய்வதால் நமது கவனம் சிதறும். மனதை ஒருமுகப்படுத்துவதால் மட்டுமே வெற்றி கிட்டும். அங்கன்னா மெடிடேஷன், தியானம், ஜபம், இதுதான் வந்து நமக்கு வந்து மனதை வந்து ஒருமுகப்படுத்த முடியும். தேவையற்ற விஷயங்களை மனதில் எண்ணாதே. சோ வாழ்க்கைக்கான பாடம். சோ அன்னெசரியா வந்து ஒரு சில எந்த விஷயத்தையுமே வந்து எப்ப பாரு திங்க் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. சோ எது நடக்கணுமோ அதெல்லாம் அப்படி அப்படியே நடக்கணும்ன்ற விடுற அந்த மனசு வந்து நமக்கு இருக்கணும். யூ ஷுட் டேக் இட் ஈஸி. லைஃப வந்து எப்பவுமே குழப்பிக்கிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்ட் மைண்டோட இருக்கக்கூடாது. எதையுமே நம்ம எடுத்து போக போறது இல்லை இல்லைங்களா? லைஃப்ல எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போக போறோம். எப்படி வந்தோமோ அப்படிதான் போக போறோம். சோ அப்படி இருக்கும்போது வந்து நிறைய பாரத்தை நம்ம தலைமையில சுமக்கவே வேண்டாம். So we have to be very simple and we should take it move further. நம்ம இங்க இருக்கிற நமக்கு ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கூட வரவே வராது. நம்ம ப்ரமோஷன் வந்து நம்ம வந்து பேக் டு காட் ஹெட், அதாவது கிருஷ்ணாவை அடையணும், வைகுண்ட அடையறத பத்தி தான் நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்ப நம்ம வந்து கேட்கலாம். நான் ஸ்கிரீன் ஷேர் ஸ்டாப் பண்றேன் so that we can have a call. மாதாஜி